அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அன்பானவர்களே, நேற்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எப்படியெல்லாம் மஹப்பத் வைக்க வேண்டும், சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்படியெல்லாம் மஹப்பத் வைத்திருந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதே தொடர்ச்சியாக இன்றைய தினம் சில விஷயங்களை நாம் பார்ப்போம். அன்பானவர்களே, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரின் மீது பிரியம் கொள்ளுவதற்கு 4 விஷயங்கள் உண்டு. அதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு விவரித்து தருவார்கள். இந்த 4 விஷயங்களுக்காக வேண்டிதான் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரின் மீது பிரியம் கொள்ளுகிறார்கள் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு விவரித்து தருவார்கள். அதுல ஃபர்ஸ்ட் என்னண்டா, ஒரு மனிதர் அழகாக இருந்தால் அவரின் மீது நமக்கு பிரியம் வரும். அழகாக இருந்தால், இந்த வகையிலே தான் ஆண்கள் பெண்களின் மீது பிரியம் கொள்ளுவதும், அழகானவர்களின் மீது மற்ற மனிதர்கள் பிரியம் கொள்ளுவதும் இந்த வகையிலே தான் சாரும். இரண்டாவது, நற்குணம் ஒருவரிடத்திலே இருந்தால் அவரின் மீது நமக்கு பிரியம் வரும். நல்ல குணம் ஒருவரிடத்திலே இருக்கிறது, அவர் நல்ல ஆளப்பா, நல்ல மனிதர் என்பதாக சொல்லுவோம் அல்லவா. எனவே நல்ல குணம் ஒரு மனிதரிடத்திலே இருந்தால் அந்த மனிதரின் மீது நமக்கு பிரியம் வரும். மூன்றாவது, நமக்கு ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் உபகாரம் செய்திருந்தால், ஒரு கஷ்ட காலத்திலே என்னை தூக்கி விட்டார், காசு பணங்கள் இல்லாத நேரத்திலே எனக்கு காசு பணங்கள் கொடுத்து உதவி செய்தார், இது போன்ற உபகாரங்கள் நமக்கு ஏதாவது செய்திருந்தால் அவரின் மீது நமக்கு பிரியம் வரும். நான்காவது, சொந்த பந்தங்களாக இருந்தால் அவர்களின் மீது நமக்கு பிரியம் வரும். சொந்த பந்தங்கள், அது மாமானோ மச்சானோ யாராக இருந்தாலும், தூரத்து சொந்தமாக இருந்தாலும் சரி, நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரி, அந்த சொந்த பந்தங்களின் மீது நமக்கு பிரியம் வரும். இந்த 4 விஷயங்கள் தான் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரின் மீது பிரியம் கொள்ளுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு விவரித்து தருவார்கள். ஆச்சரியம் என்னன்னா, இந்த 4 விஷயங்களும் ஒரு சேர அமைய பெற்றவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 4 விஷயங்களும் அவரிடத்தில் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். ஃபர்ஸ்ட், அழகுக்கு பஞ்சமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகுக்கு, அல்லாஹு அக்பர். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவை கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே, உங்களை போல் ஒரு அழகை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது. அடுத்து படிப்பார்கள், உங்களை போல் ஒரு அழகான மனிதரை இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் பெறவில்லை. மூன்றாவது படிப்பார்கள், குறைகளிலிருந்து நீங்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதாக படிப்பார்கள். அடுத்து படிப்பார்கள், நபியே, நாயகமே, நீங்கள் மாத்திரம்தான் நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் மாத்திரம்தான் நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கவி படிப்பார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகுக்கு பஞ்சம் கிடையாது. இரண்டாவது, நற்குணம் இருந்தால் அவர்களின் மீது நமக்கு பிரியம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றுவான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். நபியே, நாயகமே, நல்ல குணத்தின் மீது, மகத்தான குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய எந்த திறமை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறவில்லை, குணத்தை பற்றி மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை அல்லாஹ் பறைசாற்றுகிறான். அவர்களுடைய குணத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறான் குர்ஆனிலே. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல குணத்தின் மீது இருப்பவர்கள். மூன்றாவது, நமக்கு ஏதாவது உபகாரம் செய்திருந்தால் அவர்கள் மீது நமக்கு பிரியம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன உபகாரம் செய்தார்கள் என்று யோசித்தால், அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. அவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை என்றால் இந்த உலகமே படைக்கப்பட்டு இருக்காது. அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த அந்த இஸ்லாத்திலே நாம் இன்றைக்கு சுகமாக சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய உபகாரம்! இதைவிட மிகப்பெரிய வேற என்ன உபகாரம் இருக்க போகிறது? நான்காவது, சொந்த பந்தங்களாக இருந்தால் அவர்கள் மீது நமக்கு பிரியம் வரும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி சொந்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி கூறுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள் என்பதாக சொல்லுவான். தாய்மார்கள், அவர்களுடைய மனைவிமார்கள் நமக்கு தாய்மார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்தையின் ஸ்தானத்திலே இருக்கிறார்கள். தந்தை மகன் என்கிற அந்த உறவு இருக்கிறது. குல்லு முஸ்லிமின் இஹ்வா, ஒவ்வொரு முஸ்லிமும் இஹ்வா, இஹ்வத்துன் அதாவது சகோதரர்கள், அதனுடைய அடிப்படையிலேயும் சொந்தம். எனவே இப்படி இந்த 4 விஷயங்களும் ஒரு சேர அமைய பெற்றவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய மஹப்பத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.